தலைப்பு செய்திகள். யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுங்கள், அர்ச்சுனா ராமநாதன். வாட்ஸ்அப் பயனாளிகளுக்கு ஒரு முக்கிய அறிவித்தல். காணி உரிமை கோரி கொழும்பில் இன்று ஆர்ப்பாட்டம். இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் கொழும்பு வருகை. மே 7ஆம் தேதி தமிழக முதலமைச்சராக பதவியேற்கும் விஜய். விரிவான செய்திகள். கச்சத்தீவை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும் என்றும், அப்போது தமிழக மக்கள் எங்களை பாதுகாப்பார்கள் என்றும் யாழ் மாவட்ட சுயேட்சை குழு பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் தெரிவித்தார். பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை வாய்மூல விடைக்கான கேள்வி நேரத்தின் போது வடக்கின் தீவு பகுதிகளில் மின்சார விநியோகம் இல்லாமை தொடர்பில் கேள்வி எழுப்பி உரையாற்றுகையிலேயே அர்ச்சுனா எம்பி இவ்வாறு தெரிவித்துள்ளார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களின் இதயத்தை கவர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சருக்கு இலங்கை தமிழன் அடக்கப்பட்ட தமிழன் என்ற ரீதியில் ஒரு தமிழ் குரலாக இந்த பாராளுமன்றத்தில் எனது பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேவேளை வடக்கு மாகாணத்தில் தீவு பகுதிகளில் பாதிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு மின்சாரம் வழங்கப்படவில்லை. அங்கு வாரத்தில் 5 நாட்களுக்கு மின்சாரம் இருப்பதில்லை. இவ்வாறான நிலைமையில் கச்சத்தீவை நடிகர் விஜய் கேட்டிருக்கின்றார் என்பதற்காக கச்சத்தீவை தரமாட்டோம் என்று ஜனாதிபதி கூறியுள்ளார். ஆனால் நாங்கள் கச்சத்தீவை மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்தையும் தமிழகத்திற்கு கொடுக்க சொல்கின்றோம். தமிழக மக்கள் எங்களை பாதுகாத்துக் கொள்வார்கள் என தெரிவித்துள்ளார். வாட்ஸ்அப்பை பயன்படுத்தி நடத்தப்படும் நிதி மோசடி குறித்து கணனி அவசர கால பதிலளிப்பு அமைப்பானது எச்சரித்துள்ளது. இந்தியாவிலிருந்து அழகான இந்திய பெண் ஒருவரை பயன்படுத்தி வாட்ஸ்அப் வீடியோ அழைப்பு தொழில்நுட்பத்தின் மூலம் நடத்தப்படும் பண மோசடி குறித்து இவ்வாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக ஏற்கனவே முறைப்பாடுகள் வந்துள்ளதாகவும், இந்த மோசடி செயலால் நீங்களும் பாதிக்கப்பட்டிருந்தால் உடனடியாக அருகிலுள்ள காவல் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்க வேண்டும் என்றும் அந்த அமைப்பு தெரிவித்துள்ளது. எனவே அறிமுகம் இல்லாத நபர்களிடமிருந்து வாட்ஸ்அப் வழியாக வரும் காணொலி அழைப்புகளுக்கு பதிலளிக்கும் போது எச்சரிக்கையாக இருக்குமாறு அந்த அமைப்பு மக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. ரத்தினபுரி காவத்தை நீலகாமம் தோட்டத்தில் அரங்கேறிய வன்முறை அடக்குமுறை சம்பவத்தை கண்டித்தும் மலையக மக்களுக்கான காணி உரிமையை வலியுறுத்தியும் கொழும்பில் செவ்வாய்க்கிழமை நாம் நீலகாமம் அறவழி போராட்டம் இடம்பெற இருக்கின்றது. கொழும்பு 5 லாம்பு சந்தையில் முற்பகல் 11 மணியளவில் இந்த கவனஈர்ப்பு போராட்டம் ஆரம்பமாகும் என ஏற்பாட்டு குழுவான நாம் மலையகம் அமைப்பு அறிவித்துள்ளது. மலையக சிவில் அமைப்புகள், பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியங்கள், வர்த்தக சங்கங்கள், ஊடக அமைப்புகள், தொழிலாளர் அமைப்புகள், தொழிற்சங்கங்கள் என பல தரப்பினரும் மேற்படி அறவழி போராட்டத்திற்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர். நீலகாமம் தோட்டத்தில் அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தொழிலாளர் குடியிருப்பொன்றை பிரத்யேக பாதுகாப்பு படையை கொண்ட தோட்ட நிர்வாகம் அண்மையில் அடித்து நொறுக்கியது. இந்த சம்பவம் ஒட்டுமொத்த மலையகத்திலும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியது. கருப்பு ஆடை அணிந்து கொண்டு முகத்தை மூடும் வகையிலான தலைக்கவசத்தையும் அணிந்து கொண்டு தோட்டத்திற்குள் புகுந்த கும்பல் வன்முறையை கையாண்டு வீட்டை அடித்து நொறுக்கியது. நாட்டில் சட்டம் ஒழுங்கை கையாள்வதற்கு காவல்துறை இருக்கையில் தண்டனை வழங்க நீதிமன்றம் செயல்படுகையில் பிரத்யேக பாதுகாப்பு குழு சட்டம் ஒழுங்கை கையில் எடுத்தமை அடக்குமுறையின் உச்சகட்டம், ஜனநாயக விரோத செயல் என பலரும் சுட்டிக்காட்டியுள்ளனர். இந்த நிலையில் நீலகாமம் வன்முறை சம்பவத்தை கண்டித்தும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நீதி கோரியும் நாம் மலையகம் அமைப்பின் ஏற்பாட்டில் நீலகாமம் தோட்டத்தில் கலந்துரையாடல் ஒன்று நடைபெற்றது. இதன்போது நீலகாமம் பிரகடனம் நிறைவேற்றப்பட்டது. இவ்வாறானதொரு பின்புலத்திலேயே மலையக மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடுதலையின் முக்கிய அங்கமான காணி உரிமையை வென்றெடுக்கும் நோக்கிலும் நீலகாமம் மக்களுக்கு நீதி கோரியும் பெருந்தோட்ட பாதிகளுக்கு கூலிப்படை வேண்டாம் என வலியுறுத்தியும் கொழும்பில் அறவழி போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்திய கடற்படைக்கும் இலங்கை கடற்படைக்கும் இடையிலான கடல்சார் ஒத்துழைப்பை மேம்படுத்தும் நோக்கோடும் இரு நாடுகளுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகளை பலப்படுத்தும் வகையிலும் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் ஒன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்த இந்திய நீர்மூழ்கி கப்பலை இலங்கை கடற்படையினர் கடற்படை மரபுகளுக்கு இணங்க அணிவகுப்பு மரியாதையுடன் மிகச் சிறப்பான முறையில் வரவேற்றனர். இந்த விஜயத்தின் போது நீர்மூழ்கி கப்பலில் செயல்பாட்டு திறனை தக்க வைப்பதற்கான எரிபொருள் மற்றும்
மற்றும் உணவு உள்ளிட்ட அத்தியாவசிய தேவைகள் பூர்த்தி செய்யப்பட உள்ளன. இக்கப்பலில் வருகை தந்துள்ள குழுவினர் இலங்கை கடற்படையினருடன் இணைந்து தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள் மற்றும் சமூக நல்லுறவு நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளனர். இது இரு நாட்டு கடற்படை வீரர்களுக்கிடையே அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் பிராந்திய பாதுகாப்பு தொடர்பான புரிதலை வளர்க்கவும் உதவுகின்றது. இந்த விஜயத்தின் ஒரு பகுதியாக இந்திய கடற்படையினர் இலங்கையின் வரலாற்று சிறப்புமிக்க இடங்கள் மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களுக்கு செல்ல உள்ளனர். இது இரு நாடுகளுக்கும் இடையிலான நீண்டகால கலாச்சார மற்றும் தூதரக உறவுகளை மேலும் பலப்படுத்தும். இந்திய கடற்படையின் வலிமை மிக்க சிந்து கோஷ் வகுப்பை சேர்ந்த இந்த நீர்மூழ்கி கப்பல் தனது பயண இலக்குகளை வெற்றிகரமாக முடித்துக்கொண்டு எதிர்வரும் நாட்களில் கொழும்பு துறைமுகத்திலிருந்து புறப்படும். தமிழக சட்டமன்ற தேர்தலில் வரலாற்று வெற்றியை விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் பதிவு செய்துள்ளது. இந்நிலையில் மே மாதம் 7ஆம் திகதி நேரு விளையாட்டரங்கில் விஜய் தமிழக முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் இந்த பதவியேற்பு விழா மிக பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் தெரிவிக்கின்றன. பதவியேற்பு விழாவுக்கு பல்வேறு மாநிலங்களில் அரசியல் தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் கலந்து கொள்ள வாய்ப்புள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக வரலாற்றில் எம்ஜிஆருக்கு பின்னர் அரசியலில் பெரும் புரட்சியை படைத்துள்ளார் விஜய். இந்நிலையில் விஜயின் வெற்றியை அவரது ரசிகர்கள் கோலாகலமாக கொண்டாடி வருகின்றனர். 50 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட அரசியலின் கோட்டையாக திகழ்ந்து வந்த தமிழ்நாட்டில் பல தசாப்தங்களாக ஆட்சியில் இருந்து வந்த திமுகவை வீழ்த்தி விஜயும் அவரது கட்சியுமான தமிழக வெற்றிக் கழகமும் அரசியல் களத்தில் ஒரு பிரம்மாண்டமாக பதிவு செய்துள்ளார். தமிழக சட்டசபை தேர்தல் முடிவுகள் திமுகவிற்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ள நிலையில் விஜய் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். பாகிஸ்தானின் கைபர் பக்துன்வா மாகாணத்தில் சர்சத்தா மாவட்டம் அமைந்துள்ளது. இங்குள்ள உட்மான்சா என்ற பகுதியில் பாகிஸ்தானின் முக்கிய மத குருவான ஷேக் அல் ஹதீத் மௌலானா முகமது இத்ரீஸ் பாதுகாப்பு போலீசாருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது வாகனத்தில் வந்த அடையாளம் தெரியாத சிலர் துப்பாக்கியால் அவர்கள் மீது சுட்டனர். இதில் இத்ரீஸ் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார். 2 வீரர்கள் காயமடைந்துள்ளனர். இத்ரீஸ் பாகிஸ்தானின் மூத்த மற்றும் மதிக்கப்படும் மத குருமார்களில் ஒருவராக கருதப்படுகின்றார். மத கல்விக்கு அவர் ஆற்றிய பங்களிப்பு மூலம் மதிக்கப்பட்டார். இத்ரீஸ் மீதான தாக்குதலுக்கு எந்தவொரு அமைப்பும் இன்னும் பொறுப்பேற்கவில்லை. அவரது உடல் சொந்த கிராமத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இவரது மறைவு செய்தி கேட்டு ஏராளமானோர் மருத்துவமனை முன்பதாக குவிந்தனர். இவரது மறைவை தொடர்ந்து அப்பகுதியில் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். சீனாவில் பட்டாசு தொழிற்சாலையில் திங்கட்கிழமை மாலை நிகழ்ந்த சக்தி வாய்ந்த வெடிவிபத்தில் பலியானோரின் எண்ணிக்கை 21ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 61 பேர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றனர். ஹுனான் மாகாணத்தில் உள்ள ஷாங்சா நகரில் லுயாங் பகுதியில் பட்டாசு உற்பத்தி அமைந்துள்ளது. திங்கட்கிழமை மாலை 4:43 மணியளவில் அங்கு வெடிவிபத்து நிகழ்ந்துள்ளது. இதன் தாக்கம் 3 கிலோமீட்டர் சுற்றளவிற்கு உணரப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. சுமார் 500க்கும் மேற்பட்ட மீட்பு பணியாளர்கள் மீட்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். வெடிவிபத்து நிகழ்ந்த இடத்திற்கு அருகில் வெடிமருந்து கிடங்குகள் இருந்ததால் அப்பகுதியில் இருந்த பொதுமக்கள் உடனடியாக வெளியேற்றப்பட்டனர். மேலும் பாதுகாப்பு விதிமுறைகளை மீறியதற்காக தொழிற்சாலையின் நிர்வாகிகளை போலீசார் கைது செய்துள்ளனர். ஹார்முஸ் ஜலசந்தியை திறக்கும் அமெரிக்காவின் ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கைக்கு பதிலடியாக ஈரான் வளைகுடா நாடுகள் மீது மீண்டும் தாக்குதலை ஆரம்பித்துள்ளது. ஈரானில் இருந்து ஏவப்பட்ட 15 ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ஐக்கிய அரபு அமீரகம் தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலை துரோகம் என்று வர்ணித்துள்ள அமீரக அரசு இதற்கு பதிலடி கொடுக்கும் உரிமை தங்களுக்கு இருப்பதாக எச்சரித்துள்ளது. சவுதி அரேபியா இந்த தாக்குதலை கடுமையாக கண்டித்துள்ளதுடன் அமீரக நிறுவனத்திற்கு சொந்தமான கப்பல் தாக்கப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளது. வரலாற்றில் இன்று 1853 த லிட்டரி மிரர்
என்னும் ஆங்கில பத்திரிகையை யாழ்ப்பாணத்தில் வைமன் கதிரவேற்பிள்ளை ஆரம்பித்தார். 1854 இந்தியாவில் முதல் அஞ்சல் தலை வெளியிடப்பட்டது. 1989 ஈபெல் கோபுரம் பாரிஸில் பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. 2023 சார்லஸ் III மற்றும் கமிலா ஆகியோர் ஐக்கிய ராச்சியம் மற்றும் பிற காமன்வெல்த் பகுதிகளின் ராஜா மற்றும் ராணியாக முடிசூட்டப்பட்ட விழா பிரித்தானியாவில் நடைபெற்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்.